மல்டிமீடியா சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லரான ஒரு vlog பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எல்லாரும் மறக்காமல் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து கொடைக்கானலில் தான் இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து இந்த சம்மர் சீசனில் சென்னையில் மற்ற ஸ்டேட்லேயும் வந்து ரொம்ப வெயில் அடிக்குது. அதனால் எல்லாருக்குமே வந்து கொடைக்கானல் தான் கிளம்பி வராங்க. ரொம்ப சூப்பரான ஹில் ஸ்டேஷன். ஸோ நம்ம கொடைக்கானல் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். ஆனால் இப்போ வந்து நம்ம கவர் பண்ணாத பிளேஸஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்க ஒரு ஃபெமிலியரான டூரிஸ்ட் ஸ்பாட்டான கூக்கல் லேக்கில் தான் இருக்கும். கூக்கல் லேக் வந்து நாங்கள் உள்ளே வரும்போதே வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க, பெரிய போர்டு மாதிரி. நாங்கள் அதை பார்த்துட்டு தான் இந்த கூக்கல் லேக் இருக்கிறதே கண்டுபிடிச்சோம். ஸோ அது ஒரு ரைட் கட்டிங் மாதிரி வரும். அந்த கூக்கல் லேக் போர்டை பார்த்துட்டு நாங்கள் ரைட் கட் பண்ணோம். அதை ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸே அட்மாஸ்பியரே ரொம்பவே த்ரில்லராக ஹாரராக இருக்குது. ஸோ நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான பிளேஸ்னு சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப ரிலீவ்டாக சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம இங்கே கூக்கல் லேக்கில் வந்திருக்கும் போது நிறைய ஒரு 3-4 ஃபேமிலி வந்து இங்கே வந்து ஒய்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாட்டெல்லாம் போட்டுட்டு. ஸோ அவங்களோட சேர்ந்து நாங்களும் ஒய்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே எங்களோட சேர்ந்து ஒய்ப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். நாங்கள் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா கூக்கல் லேக் வந்து ரொம்பவே சில்லாக இருந்தது. அந்த கூக்கல் லேக் வந்து முன்னாடியே வந்துடும். ஆக்சுவலாக அந்த கூக்கல் லேக் வந்து அந்த முன்னாடியே வந்துடும். அது வந்து அவ்வளோ பெருசாலாம் இருக்காது லேக்கு. ஜஸ்ட்டு நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். காரை ஓரமாக நிப்பாட்டி ஜஸ்ட்டு ஒரு பார்த்துட்டு ஃபோட்டோ வேணால் எடுக்கலாம். அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலி வந்து சுற்றி அப்படியே க்ரீனிஷாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த நேச்சர் அந்த ட்ரீஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பேர்ட்ஸோடைய சவுண்ட் அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே வந்து மனசுக்கு வந்து அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கொடைக்கானலுக்கு வந்தால் இந்த இடத்த மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னு நான் சொல்லலாம். நீங்கள் தனியாக வந்தாலும் சரி, ஃபேமிலியோட வந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து இருந்தீங்கன்னா அமைதியாக நீங்கள் உட்காந்தாலே போதும். அவ்வளோ பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூக்கல் லேக்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே வீடியோலாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து மன்னவனூர் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மன்னவனூர் போகிற வழியில் என்னென்ன வியூ பாயிண்ட்லாம் இருக்குது, அந்த சைடில் இருக்கிற மவுண்டன்ஸ், அந்த ஹில்ஸ், அந்த வேலிஸ் அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கலவு சூப்பராக இருக்குன்னா இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம அந்த போகிற வழி ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ட்ரீஸு, அந்த மவுண்டன்ஸ் சுற்றி ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஃபுல்லாகவே க்ரீனிஷாக தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். போகிற ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது. நம்ம மன்னவனூருக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஷீப் ஃபார்ம் வந்து அங்கே இருந்தது கொடைக்கானலில். ஸோ நாங்கள் அங்கே போகலான்னு பார்த்தோம். பட் ஆனால் வந்து நாங்கள் போனப்போ அங்கே வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கல. ஸோ நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த இடத்தையும் விசிட் பண்ணி பார்த்துட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே போர்ட்லேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஷீப் ஃபார்ம்னு. ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் தான் நாங்கள் போகலாம். மற்ற இடங்கள் நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அங்கே இருக்க பார்த்திங்களா அதுதான் வந்து ஷீப்ஸ், உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இதை ஜஸ்ட்டு ஒரு வெளியே இருந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து டேரெக்டாக இப்போ மன்னவனூர் வந்துவிட்டோம். மன்னவனூரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல லேக் இருக்கும். லேக்கு வியூ பாயிண்ட்டு ஃபுல்லாகவே க்ரீனிஷாக தான் இருக்கும். இப்போ மன்னவனூரில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஜிப்லைனுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பெர் பர்சனுக்கு வந்து 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா மன்னவனூருக்கு மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த வர ரோடு அது மட்டும் இல்லாமல் உள்ளே போனோடனே அந்த க்ரீனிஷான வியூ பாயிண்ட்டு, அந்த லேக்கு மேலே அப்படியே ஜிப்லைனில் போகும்போது உண்மையாலே அது வந்து வேறு லெவலாக இருக்கும். அந்த ஃபீலே வந்து தனி ஃபீலாக இருக்கும். ஸோ மறக்காமல் அங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மன்னவனூருக்கு வந்திருக்கோம். கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற மன்னவனூருங்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே புதுசாக இப்போ ஜிப்லைன்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பெர் பர்சனுக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். உள்ளே வந்து நல்ல லேக் இருக்குது, நல்ல இங்கே க்ரீனிஷான வியூ பாயிண்ட் இருக்குது. பசங்க சில்ட்ரன்ஸ் பேரண்ட்ஸோட வந்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மன்னவனூர் லேக்குக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறோம். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா லேக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜிப்லைன் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 500 ருபீஸ் பெர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லைனுமே இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த என்விரான்மெண்ட் அட்மாஸ்பியரே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நேச்சர் ஃபீலிங், அந்த க்ரீன்ஷான அந்த பிளான்ட்ஸு ட்ரீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களாம் பாருங்கள். நீங்கள் கொடைக்கானலுக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இடம்னு நான் இதை சொல்லுவேன். ஸோ பாருங்கள். இப்போ நம்ம மன்னவனூர்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய கடைசி கிராமமான கிலாவரைக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ கிலாவரை தான் வந்து தமிழ்நாடுடைய கடைசி கிராமம்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடுடைய பார்டருமே அதுதான் சொல்கிறாங்க. ஸோ கிலாவரையிலேருந்து கரெக்டாக 7 கிலோமீட்டர்ஸ் நம்ம போனோன்னா வந்து கேரளாவை ரீச் பண்ணிடலாமா. அது மட்டும் இல்லாமல் கிலாவரையிலேருந்து நம்ம ட்ரெக்கிங் மாதிரி நம்மளால் வெஹிக்கிளில் போக முடியாதான். அவங்க உள்ள ஆளுங்க மட்டும்தான் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்க ஜீப்பில் மட்டும் போக முடியுமா, நம்மளால் வெஹிக்கிளில் போக முடியாதான். நம்ம வந்து நடந்து போனால் மூணாருக்கு வந்து கரெக்டாக 2.5 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ்க்குள்ளே ரீச் பண்ணிடலாம். நம்மளுடைய நடக்கிற ஸ்பீடை பொறுத்து 2.5 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ்க்குள்ளே ரீச் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே கிலாவரைக்கு போயிட்டு கூட அங்கே உள்ள மக்கள்கிட்ட வந்து அந்த ஊரை பற்றியும் அந்த ஊர் வந்து கடைசி எண்ட் பாயிண்ட் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம எல்லாமே தெளிவாக கேட்டிருப்போம். மூணார் எவ்வளோ டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறமா கேரளா எவ்வளோ டிஸ்டன்ஸு, அவங்க அந்த சீசன் எப்படி இருக்குது, அந்த கிலாவரை வில்லேஜை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே வந்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக அக்ரிகல்ச்சரல் ஏரியா தான், ஃபுல்லாகவே வந்து ஃபார்மிங் ஏரியா தான், ஃபுல்லாகவே வந்து அந்த ஃபார்மிங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன்னவனூர்லேருந்து இங்கே கிலாவரைக்கு வந்திருக்கோம். கிலாவரை தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுடைய எண்ட் பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து அதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுடைய பார்டர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம இந்த கிலாவரை தாண்டிட்டும் வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மூணாறு பார்டர்னு சொல்கிறாங்க எல்லாருமே. பக்கத்தில் மூணாறு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரூட் இருந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரூட்டை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா அங்கே வந்து வனவிலங்குகளுடைய நடமாட்டம் நிறைய இருக்கிறனால அந்த ரூட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து கிலாவரைன்ற ஒரு ஊரில் இருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுடைய எண்ட் பாயிண்ட்டு. ஸோ நம்ம வந்து இவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெக்கிங் பண்ணி காரில் வந்திருக்கோம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ கிலாவரை வந்து பார்த்திங்கன்னா கொடைக்காட்டிலேருந்து கரெக்டாக 45 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. நீங்கள் இந்த போட்லேயே பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடுடைய கடைசி வில்லேஜாக வந்து இந்த கிலாவரை தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே பக்கத்தில் போன ஊருக்காரவங்க கிட்ட கூட கேட்டோம். அவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுடைய கடைசி வில்லேஜ் வந்து கிலாவரை, அதாவது இந்த ஊருன்னு தான் சொல்கிறாங்க. இங்கேருந்து நம்ம மூணாருக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தானே, 2 ஹவர்ஸ் நம்ம வாக் பண்ணி போனாலே நம்ம மூணார் போய் சேர்ந்துடலாமா. ஒன்லி வந்து ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி ரூட் தான் இருக்குது. இங்கேருந்து டேரெக்டாக மூணாருக்கு ரூட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறனால இந்த ரூட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் 2 ஹவர்ஸில் நம்ம மூணார் ரீச் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுடைய எண்டு. அந்த பக்கம் வந்து அங்கே மலைலாம் தெரியுதுல்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுடைய பார்டர் ஸ்டார்ட் ஆயிரும். பாருங்கள். அந்த ஊரை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், கிலாவரை ஊரை பற்றி. ஊர் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் இது.
திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இதுதான் கடைசி ஊர். இங்கிட்டு போனால் கேரளா பார்டர்லாம். சரி. கேரளா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். 3 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர். அங்கெல்லாம் வண்டி வசதி எதுவும் இல்லை, சும்மா வாக்கிங் தான், நடந்து தான் போவாங்க. சரி. ஒரு 3 ஹவர்ஸ் போயிட்டு வந்துடுவாங்க. இங்கே பார்த்தா இப்போ என்ன சீசன் போயிட்டுருக்கு, பூண்டு அந்த மாதிரி இப்போ சீசனு. இதுக்கு நல்லா பட்டாணி இந்த மாதிரி பீன்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். சரி. வேறு இங்கேருந்து மூணாருக்கு ரூட் இருக்கா? இருக்குது, அதான் நடந்து போகணும். நடந்து. ஆமாம், வாக்கிங்லாம் வெஹிக்கிளில் போக முடியாது. வெஹிக்கிளில் வந்துட்டு ஜீப் அந்த மாதிரி போகும், ப்ளஸ் 2 வீலர் அந்த மாதிரி போய்க்கலாம். வேறு ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது பார்ப்பீங்களா? இங்கே வேறு அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்குது. டைகர் 2 பேர் பார்ப்போம். நான் பற்றி சொல்லுங்கள். அனிமல்ஸ்னால் தோட்டத்துக்கு பண்ணி அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் தெரியும். பைசன், அப்புறம் வந்துட்டு இந்த காட்டு மாடு அதெல்லாம் வந்துட்டு இந்த உள்ள சோலைக்குள்ள அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். சரி. அப்புறம் சிங்கம், புலி அதெல்லாம் இருக்கும் உள்ள, ஆனால் உள்ள இது வந்ததில்லை, பார்த்ததில்லை. ஆமாம், அதே மாதிரி கரடி அந்த மாதிரிலாம் வரும். வெயில் அடிச்சிருக்கா எங்களுக்கு? வெயில் அடி எப்போவுமே இப்படி தான் இருக்குமா கிளைமேட் எல்லாம்? கிளைமேட் வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி மாறும். ஸோ கிலாவரை வரதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அந்த ரோடே வந்து ரொம்பவே மேடு மாதிரி ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதிலலாம் ஏறி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். அதெல்லாம் ஏறுறதுக்கு உறுதுணையாக இருந்தது நம்மளுடைய கார், ஸ்கார்பியோ கார் தான். உண்மையாலே வந்து இந்த மாதிரி ஆஃப் ரோடில் போகிறதுக்கும் சரி, இந்த மாதிரி மவுண்டன்ஸ் ஏறுறதுக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வெஹிக்கலாக நான் அந்த ஸ்கார்பியோ சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம இந்த கார்னால தான் நம்ம இந்த vlog-ஐ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.